அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களாக நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் ரொம்ப ஒரு சோகமான மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். ஏன்னா எனக்குமே வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. அது காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அதான் வந்து உண்மை. காரைக்குடி அண்ணன் சீமான் வந்து தோக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா திருவெற்றியூர் 2021 நிற்கிறாரு. அசால்ட்டாக 50,000 ஓட்டு வாங்குறாருங்க. அதுவும் அசால்ட்டாக வாங்குறாரு 2021 காலகட்டத்தில். அதே மாதிரி இதே காரைக்குடியில் வந்து ஒட்டுமொத்த சிவகங்கை நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து 1,64,000 ஓட்டு, அந்த காரைக்குடி மட்டும் 40,000 ஓட்டு அக்கா எழிலரசி வாங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சீமான் அவர்கள் கண்டிப்பாக 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். ஆனால் வாங்கலை, வெறும் 30,000 ஓட்டு. அப்படிங்கும்போது இதில் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு, திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. ஏன்னா களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. அண்ணன் முத்துப்பாண்டியுமே அதான் வந்து சொன்னாங்க, அந்த பூத்தில் ஏதோ நடந்திருக்குது, எண்ணிக்கையில் வந்து பல விஷயங்கள் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பல வீடியோக்கள் வந்து வந்துட்டுருக்குது. பல பேர் வந்து சுயேட்சை அண்ணன் கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சீட் இருக்கும். அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் வருது, விஜய்க்கு வந்து கம்மியாக தான் வருது. ஆனால் அங்கே வந்து கவுண்டிங் ஆகும்போது 300 வந்து மற்றவங்களுக்கு வந்தால் இவங்களுக்கு மட்டும் 600 வருது. அப்போ இது ஏதோ ஒன்று நடந்திருக்குது, பிபிபேட் மூலியமாக ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிறத பல பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு தோல்வியை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல. அண்ணன் சீமானோடைய தோல்வி வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதில் ஐயா ஏகலைவன் வந்து நேற்றுக்கு ஒரு வார்த்தை வந்து சொன்னார். அந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பாருங்கள். ஏகலைவனுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். என் சேனலுக்கு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க என்னை வந்து ஆதரித்து என்னை வந்து வளர்த்துட்றீங்க. 40,000 சப்ஸ்கிரைப் வந்துருக்கீங்க. நான் வீடியோ போட்டால் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஐயா ஏகலைவனுக்கு வந்து இன்னும் நீங்கள் கூடுதலாக ஆதரவு வந்து கொடுங்க. தமிழ் தேசிய அரசியலில் இப்படி ஒரு உண்மையாக நேர்மையானவனா ஐயா ஏகலைவன் மாதிரி பார்க்க முடியாது. அவர் நினச்சிருந்தா பாஜகவுடையோ திமுக அதிமுகவுடையோ போயிருக்கலாம் பல பேர் மாதிரி. ஆனால் போகாமல் பாருங்கள், அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சீமான் அவர்கள் திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்கார். இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறார் ஏகலைவன். அதில் சொல்கிறார் பாருங்கள், முக்கியமாக இந்த மொழி இனம் தமிழர் அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த அரசியல், நாம் தமிழ் அரசியல், சீமானோட அரசியல் மேலே இருக்க யாருக்கோ பிடிக்கலை. இதை வந்து நசுக்கணும்னு நினச்சி திட்டமிட்டு நசுக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே எல்லா இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சீமானம் வளரக்கூடாது, இந்த கருத்தியல் வளரக்கூடாது, மொழி இனம் அப்படிங்கிறது வளரக்கூடாது. அப்போ திட்டமிட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், முக்கியமாக எது எப்படி தான் சரி, நான் சீமானை தான் ஆதரிப்பேன், நான் சீமான் கூட தான் இருப்பேன். ஒருத்தன் வீழ்ந்துட்டான் அப்படின்னா அவனை விட்டுட்டு ஓடுற பழக்கம் எனக்கு கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் நாம் தமிழ் கட்சி தான் என்னோடய ஆதரவு. சீமான் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா முதல் விமர்சனம் நான் வைப்பேன். ஆனால் சீமான் வீழ்த்திட்டாரு அப்படிங்கிறத விட்டுட்டு ஓட மாட்டேன், சீமான் கூட தான் நான் என்றைக்குமே இருப்பேங்கிற அந்த ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. நாம் தமிழ் கட்சிக்காரங்க எவ்வளோ நம்ம வந்து ஒரு சுகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். இது நம்மளுக்கு வந்து ஒரு தோல்வி தான். அந்த தோல்வியிலேருந்து நம்ம மீண்டு தான் வரணும். ஆனால் அந்த தோல்வியை நம்ம வந்து தோல்வி தானாக வரலை. இந்த தோல்வி வந்து யாராலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் சீமானோட தான் இருப்பேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, கரெக்டாக இந்த பாயிண்ட்டை கேளுங்க, விஜய் வந்து இன்னொரு திராவிட கட்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறார். இந்த விஜய் என்ன பண்ணுவாராம், திருப்பி தமிழ் இனர்வோட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, தமிழ் இனம், மொழி, மண், மலை, மெயினாக வந்து தமிழ் இனம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இருப்பாங்களா, அவங்களெல்லாம் நசுக்கிற அரசியலை தான் விஜய் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இப்போயே வந்து எச்சரிக்கையாக சொல்லிட்டார். இது 3 பாயிண்ட்டையும் கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேருங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் தமிழர்களை வந்து முக்கியமாக வச்சுக்கோங்க. நாம் தமிழ் கட்சி இனா மொழி பேசுது, இந்த கட்சியை வந்து வளருது, சில பேருக்கு பிடிக்கல, அப்போ குறைச்சி விடு. சீமானோட தான் நாங்கள் வந்து இருப்போம். ரெண்டாவது, விஜய் திராவிட கட்சி தான் என்ன அரசியல் பண்ண போகிறாரு, தமிழ் இனத்துக்கு எதிரான அரசியல் தான் பண்ண போகிறாருங்கிறத ஐயவன் சொல்லிட்டார் இந்த நேரத்தில். சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு பொய்சாலன் அப்படிங்கிற ஒரு கேவலமான இழிவான ஒரு பிறவி, அதாவது தமிழினத்தோட துரோகி அப்படின்னா அது பாரிசாலன் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கருணா மாத்தையா போன்றவர் தான் இந்த பாரிசாலன் அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து தலைவர் முதுகில் வந்து நங்குன்னு குத்தி இந்த கருணா போன்றவர்கள், மாத்தையா போன்றவர்கள் வந்து வீழ்த்தினாங்களோ, தண்ணினா பகையால் வீழ்ந்துச்சோ, வரலாறு முழுக்க அப்படி தானே. 8 வருஷம் நம்ம வந்து அடிமையாக கிடந்தது காரணம் என்ன, பிறமொழியாளர்கிட்ட தண்ணின பகை தான். சீமான் அவர்கள் பண்ணால் தப்பு, விஜய் பண்ணால் தப்பு இல்லை. ஏன்னா காசு, விஜய் காசு கொடுப்பார், சீமான் காசு கொடுக்க மாட்டார், காசு கொடுக்க மாட்டார். விஜய் காசு கொடுப்பார், சீமான் காசு கொடுக்க மாட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். சீமான் அவர்கள் வந்து ஏன் விஜயோட கூட்டணி வைக்கலை, சீமான் அவர்கள் ஏன் வந்து விஜய் எதிர்த்தார், இந்த 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாரிசாலன் நம்ம போட்டு பொழப்போம். சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி போகணுன்னு தான் எதிர்பார்த்தார். ஆனால் சீமான் அவர்கள்ட்ட பேசின விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா,
காங்கிரஸோட நம்ம கூட்டணி போகலாமண்ணா, நீங்கள் காங்கிரஸ் நான் 3 பேர் கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கும்போது தான் இனத்தை அழிச்ச கட்சியோட நான் எப்படி கூட்டணி நான் வந்து வைப்பேன்? இனத்தை 2 லட்சம் பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க காங்கிரஸு, நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கும்போது அதான் பிரச்சனை. அதனால தான் சீமான் அவர்கள் வந்து விஜய் எதிர்க்கிறார். இவன் வந்து நம்மளுக்கு எதிரானவன், இவன் இன்னொரு திராவிடம் தான் அப்படின்னு எதிர்க்கிறார். இதான் பாயிண்ட்டு. ஏன் சாட்டை வந்து விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னா அது பாயிண்ட்டு. விஜய் காங்கிரஸோட இன்றைக்கி வெளிப்படையாக வந்திருக்காரு. ஆனால் சீமான் அவர்கள்ட்ட அன்றைக்கே கேட்டிருக்காரு நம்ம கூட்டணி போகலாமான்னு. அப்போ சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி நம்ம எல்லாரும் விஜய் எதிர்த்தது காரணம் என்னென்னா இந்த ஒரு காரணம் தான். இனத்துரோகி கட்சியான காங்கிரஸோட, இன அழிச்ச கட்சியான காங்கிரஸோட விஜய் வந்து கூட்டணி போகிறதுல உறுதியாக இருக்காருங்கிறது தான் நம்ம ஏற்ற காரணம். இப்போ அந்த பாரிசான் என்ன பண்ணுறாருன்னா, சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு. நாம் தமிழ் கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் பிறமொழியாள பெண் பொறுப்பாளர் இருந்துருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் வந்து இது பண்ணோம். சீமான் வந்து நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு, அது பண்ணால் தப்பு, இது பண்ணால் தப்பு. இதில் உச்சப்பட்டாமல் போனால் ராஜாபரன் அவர்கள் தெரியும், அவரையெல்லாம் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாரு பாரிசாலன். அவர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு போகாமல் ஜட்டியை போட்டு போயிட்டார், அடி வாங்கி வந்து கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே நடந்த சினாரியாவே வேறு. ஆனால் பாரிசாலன் அதை அப்படியே மாற்றி தன்னுடைய வக்கர புத்தியால் வந்து பேசுகிறார் ராஜாபரனுக்கு எதிராக. அப்போ இதெல்லாம் மனுஷனே கிடையாது, ஒரு இனத்துரோகி தான் இந்த பொய்சாலன் அப்படிங்கிறது தெரியுதா? ஆனால் இந்த பொய்சான் என்ன பண்ணுவாருன்னா, விஜய் காங்கிரஸோட கூட்டணி போனால் கூட்டணி அப்படிங்கிறது தெரியும், கூட்டணி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க, நான் வந்து காங்கிரஸ் தொண்டர் என் கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். விஜய் காங்கிரஸோடைய ஆதரவாளர் தான், இலங்கை தமிழருக்கு எதிரானவன் தான், தலைவருக்கு எதிரானவர் தான் விஜய்ங்கிறது தெரியும். ஆனாலும் முட்டு கொடுத்தார். தொடர்ந்து பாருங்களேன், இப்போ நாம் தமிழ் கட்சியில் ஒரு தெலுங்கரோ, ஒரு மலையாளியோ, ஒரு கன்னடரோ இருந்தால் எதிர்பார்ப்பேன். ஆனால் விஜய் பின்னாடி பாருங்கள், ஒட்டு மொத்தமாக யார் இருப்பான்னா, சரி 2 பேர் வச்சுங்க, ஜானோ ரைசாமி பேச்சைங்க, ஆதவ் பேச்சையும் தான் கேட்குறாரு விஜய். 2 பேர் யார்? தமிழர்களா? ஆனால் எதிர்க்க மாட்டார், காசு வருது. சீமான் பண்ணால் எல்லாமே தப்பு, விஜய் பண்ணால் எதுவுமே தப்பு இல்லை. விஜய் வந்து ஒரு தமிழனா, அதுவும் நேற்றைக்கெல்லாம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அப்படியே பாரிசால் மாதிரி இருக்க கொஞ்சம் மரியாதையும் அப்படி போயிடுச்சு, நம்ம ஆளுகளுக்குலாம் போயிருக்கோம். விஜய் வந்து ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இந்த அளவுக்கு ஆட்சி அமைக்க முடியாது, விஜய் அமைச்சிட்டாரு, வாழ்த்துக்கள் விஜய் அப்படி போயிட்டு இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி அப்படியே டிகிரேட் பண்ணிட்டு போகிறார். நான் அப்பயே சொன்னேன் விஜய் அடிக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் விஜயை மட்டும் அடித்து திராவிடத்தை அடிக்காதனால தான் இன்றைக்கி பாருங்கள் விஜய் ஜெயிச்சிட்டார், நீங்கள் தோற்று போயிட்டீங்க. இப்போ இது பேர் என்ன? இனத்துரோகி தானே. இந்த இனத்துரோகி தன்னை பெரிய ஹேர் மாதிரி காமிச்சிக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, விஜய் வந்து ஒரு பசுமாடு வியூஸுக்காக தான் பால் கறந்துருக்காருங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. பாரிசாலனை பொறுத்தவரையும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசினா வியூஸ் போகாது. இதே அதிமுக ஆதரிச்சுட்டு விஜய் ஆதரிச்சுட்டு சீமான் அடித்தா வியூஸ் போகும். இதுதான் இருக்கக்கூடியது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இனத்துரோக அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை போன்றவர்களுக்கெல்லாம் வியூஸை பற்றி கவலை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு ஒரு 10,000 பேர் பார்த்தாலும் நம்மளுக்கெல்லாம் பெருசு, நம்ம வந்து அப்படி என்னத்தை சாதிச்சிட்டோம், ஆனால் நம்மளுக்கு 10,000 வியூஸ் வந்து கொடுக்குறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏகலைவனும் அப்படி தான் நினைப்பார். மேலும் மேலும் நம்மளை வளர்த்தா விட போகிறீங்க. உண்மையாக நேர்மையாக இருந்தால் எந்த நாட்டில் இருக்க தமிழர்களோ, தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களோ நம்மளை வளர்த்தா விட போகிறாங்க, உலகம் முழுக்கிற தமிழர்களும். ஆனால் அந்த தமிழோட ஆதரவுலாம் பத்தாது பாரிசாலனுக்கு. பாரிசாலனுக்கு தேவை என்ன தெரியுமா? இலுமினாட்டி விஜயின் ஆதரவு. அந்த இலுமினாட்டி விஜயோட அந்த ரூட்டோட ஆதரவு தேவை. ரூட்டு பல பெரிய டீம்களை வச்சு, வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் டீம்களை வச்சு ஈஸியாக வியூஸ் வாங்கிக்கலாம். சீமானை எதிர்க்கணும், விஜய் ஆதரிக்கணும், அதிமுக ஆதரிக்கணும். டிஎம்கே தோற்று போச்சு, அவ்வளோதான். டிஎம்கே தோற்று போனால தமிழ் தேசிய அரசியல் அவ்வளோ ஜெயிச்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியா? ஒத்த கண்ணு விஜய், ஒரு கண்ணு தமிழ் தேசியம், ஒரு கண்ணு திராவிடம். இப்போ ஒத்த கண்ணு எங்கடா போச்சு? எல்லாம் கேட்டுருக்கிறாங்க, ஒத்த கண்ணு எங்கே போச்சு விஜய்? தமிழ் தேசியம் நீங்கள் தலைவர் தான் அப்படின்னீங்க. இன்றைக்கி அந்த தலைவருக்கு வந்து அந்த நிலைமை ஏற்பட காரணம், அந்த இனத்துக்கு அவ்வளோ பெரிய கொடுமை நடந்தது காரணம் காங்கிரஸோட கைகளுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் சுண்டை போட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ அந்த கடைசியாக வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இனத்துரோகம் பண்ணிட்டாரான். யார்? இனத்துரோகம் கூட பண்ணல, துரோகம் பண்ணிட்டாரான். காங்கிரஸோட கூட்டணி போய் விஜய் வந்து போயின்னு கூட இல்லை, அது ஒரு மாதிரி பூசி மொழி நான் சாப்பு விட்றாரு அவர். நீங்கள் நாசமாக போயிடுங்க விஜய், கூட்டணி வச்சுருக்கீங்க, நாசமாக போயிடுவீங்க, உங்கள் ஆட்சி 5 வருஷம் நடக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பேசிட்டு மீதி எல்லாமே வளவலன்னு 108 வாங்கியிருக்கார் விஜய். அப்போ அவர் வந்து காங்கிரஸோடையோ 2 கம்யூனிஸ்டோடையோ விடுதலை சிறுத்தையோட போனால் அவர் வந்து ஆட்சி நிற்காது, அவர் அதிமுக கூட்டணி போகணும். பார்த்தீங்களா, அந்த புரோக்கர் வேலையை விடமாட்டிங்களா எப்படியாவது அதிமுக வந்து ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கணுன்னு தான் இவங்களும் பார்த்தாங்க, முடியலை.
சும்மா பூச்சாண்டிக்காக பிஜேபி எதிர்ப்பாங்க, சும்மா பூச்சாண்டிக்காங்க தமிழ் பேசுவாங்க. நம்ம உணர்வெல்லாம் தூங்கி விட்டு நம்ம தெலுங்கர்களுக்கு எதிராக நம்ம பேசுவோம், அவங்க தெலுங்கரான ஆதவ ரெட்டிகிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்வாங்க, அவ்வளோதான். நம்ம என்ன ஒன்று தெரியுமா, நம்ம வந்து இதுக்கு மேலே இனம் மொழி அரசியெல்லாம் பண்ணக்கூடாது. வாரிசாளன் மாதிரி விஜய் மாதிரி கவர்ச்சி திட்டத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துடணும். அதுவுமே தப்பு தாங்க. நம்ம இதுக்கு மேலே மொழி இன உணர்வு அரசியெல்லாம் இது மேலே ஈடுபடாது. நம்ம மண்ணை பார்க்கணும், மலையை காக்கணும், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அதெல்லாம் இனிமேட்டு பேசக்கூடாது. தமிழ்நாட்டை யார் வேணால் ஆளுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணணும், மக்களுக்கு ஃப்ரீயாக வந்து சொல்லிடணும். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 5000 தர்றோம், 10,000 தர்றோம், ஓட்டு போடுங்க அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மக்களுக்கு அதாங்க பேசு. நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், அதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டில் வந்து சுத்தமான தண்ணி கொடுப்போம், நல்ல தரமான கல்வி கொடுப்போம், நல்ல தரமான ஒரு மருத்துவம் கொடுப்போம், அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை காசு. சிலிண்ட்ரு 6 சிலிண்ட்ரு அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டாப்புல விஜய். பல்ஸை பிடிச்சிட்டாப்புலைங்க. என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க கூட அவங்க கேட்டு பாருங்களேன், எதுக்கு ஓட்டு போட்டிங்க? விஜய் வந்து சிலிண்டர் தரேன்னாரு, 2500 பணம் தரேன்னாரு, 5000 தரேன்னாரு, தாலிக்கு தங்கம் மோதிரம் எல்லாம் தரேன்னாரு. நாங்கள் ஓட்டை போட்டோம். புரியுதுங்களா? திமுக வந்து கம்மியாக 2000 கொடுக்கணுச்சு, எடப்பாடி 2000 கொடுக்கணுனாரு, இவர் 2500 கொடுத்தாருன்னு சொன்னார், ஓட்டு போட்டோம், அவ்வளோதான். இந்த மக்கள் இப்படி இருக்காங்க. பாரு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வியாபாரம் பார்த்துக்கிறாரு. வியூஸ் போனால் காசு நல்லா வரும், காசை வச்சு நல்லா மங்களம் மாடலாம், டூர் ஜெயிச்சா கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பொய் சாலன் அப்படிங்கிறது இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்படியே வந்து வீழ்ந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதெல்லாம் மீறி நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும். அதுக்குண்டான வேலைகள்லாம் நாம் தமிழர் கட்சி திருப்பி நம்ம வந்து களத்தில் பார்க்கணும். ஆனால் திருப்பி இனம் மொழி மண் மலையை காக்கணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. திருப்பி என்னவா சொல்லுவாங்க, ஒருத்தன்லாம் சொல்கிறான் நாம் தமிழர் கட்சியோட கேண்டிடேட் சரியில்லை, தொகுதி மாற்றி போட்டாங்க அப்படிங்கிறான். ஆடா லூசு பேலே, விஜய் கட்சியில் இருக்க வேட்பாளரை போய் பாடுறா. அவனையெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் கட்சி வேட்பாளர் எந்த தொகுதியில் எங்கள் கட்சி வேட்பாளர் போட்டால் கூட எங்கள் கட்சி வேட்பாளர் ஒரு ஆள் பேசுகிறத எங்கள் கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த ஆள் பேச முடியாது. அது வேட்பாளர்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை சுத்தமான வேட்பாளர், லஞ்ச லாவணி இல்லாத வேட்பாளர், மொழி இன பற்று கொண்டவங்க, அறிவாளிகள், எந்த தொகுதியில் போட்டாலும் அவங்க வந்து தரமானவங்க. இந்த புஷி ஆனந்த், இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த நிர்மல்குமார், இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ரமேஷ், இவர் முஸ்தபாலாம் ஜெயிக்கிறாருன்னா அவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவருக்கு இருக்க தகுதியோட 100 மடங்கு தகுதி நம்ம வேட்பாளர் இருக்குது. நம்ம வேட்பாளர் டம்மி வேட்பாளர்னு சொல்லி சில பேர் விமர்சனம் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வேட்பாளர் தேர்வு வந்து நம்மளுக்கு நச்சுன்னு இருக்குது. அது மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து செஞ்சார் அண்ணன். எந்த கோட்டையும் இல்லாமல் 234 வேட்பாளர் தங்கம். எந்த குறையும் சொல்ல முடியாது வேட்பாளர்களெல்லாம். பெண்களுக்கு சரிபாதி கொடுத்தது சரிதான். இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது. மேலே என்ன பண்ணுறது, அதான் கடுப்பாகுது. இந்த மக்களுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க, அவ்வளோதாங்க. பேஸாக தான் அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏங்க எங்கள் அம்மாவே அதாங்க சொல்லுது. அவர் 2000 கொடுக்க, இவர் 2000 கொடு, 2000 கொடுக்க, சீமானை 1000 கொடுக்க சொல்லு, 1000 அறிவிக்க சொல்லு. சீமானுக்கு என்ன குறை? ஆட்சிக்கு வந்து 1000 கூட கொடுக்க முடியாதா? கொடுக்க சொல்லு. போதும்பா கொள்கை அரசியல்லாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க 1000 ரூபா கொடுத்தா நேரம் 50 லட்சம் ஓட்டு வந்திருக்கும், சேர்த்து குத்திருப்பாங்க. என்ன தான் மாற்றினா கூட, இவங்க இவிஎம் மிஷின் வச்சு மாற்றினா கூட 1000 ரூபா கொடுன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள். நம்மள்ட்ட ஒரு குறை இருக்குது, என்னென்னா காசு மக்களுக்கு கொடுக்கணும், அது ஒரு குறை இருக்குது. இது சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். ஆனால் நம்ம வந்து மீண்டும் வருவோம். சீமான் அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுப்பாரு, மீண்டும் வருவோம். நம்ம உறுதியாக இருப்போம். ஏகலைவன் சொன்ன மாதிரி நம்ம சீமானோட இருப்போம். தமிழ் தேசிய அரசியல் எப்போயுமே பேசுவோம். அவ்வளோதான் நம்மளுடைய இது இருக்க வரையும். இதுவோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.